இந்த நாடு ஒரு அதானி அம்பானி இருக்கின்ற 2 பேர் இருக்கின்ற காரணத்தினால வளர்ச்சி பெறாதுங்க. போன ஆண்டு மட்டுமே அம்பானி நம்முடைய நாட்டிற்கு கட்டியிருக்கக்கூடிய வரித்தொகை 1,86,000 கோடி ரூபாய். ஒரே ஒரு தனி நபர். நம்ம நாட்டினுடைய பட்ஜெட், மத்திய அரசினுடைய பட்ஜெட் 51 லட்சம் கோடிங்க. 3% அம்பானி அவர்கள் கொடுத்த வரியில நம்முடைய பட்ஜெட்ல 3% அவர்கள் கொடுத்த வரி. நாட்டுல போன ஆண்டு அதானி கட்டிய வரி 95,000 கோடி. 1,85,000 அம்பானி, 95,000 கோடி அதானி. இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,81,000 கோடி ரூபாய். நம் பட்ஜெட்ல 5%. இன்னைக்கு நாம் நன்றாக யோசிக்க வேண்டும். இவ்வளவு பெரிய நாடு, 144 கோடி பேர் இருக்கக்கூடிய நாடு. இன்னும் 30 ஆண்டுகள் மட்டும்தான் நமக்கு அந்த இளமையான பருவம் இருக்கக்கூடிய ஒரு நாடு. எத்தனை இளைஞர்கள் நமக்கு வேணும் யோசிப்பார். எத்தனை பெயர் சின்ன 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 நிறுவனங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்று யோசிப்பார். எத்தனை பெயர் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று யோசிப்பார். எத்தனை தரமான மருத்துவர்கள், அடித்தட்டு மருத்துவம் பார்க்கக்கூடியவர்கள் வேண்டும் என்று யோசிப்பார். எத்தனை நல்ல அரசு அதிகாரிகள், குரூப் 4, குரூப் 3, குரூப் 2, குரூப் 1, IAS, ஆல் இந்தியா சர்வீஸ் எங்கே இருந்தாலும் கூட நெஞ்சுரத்தோடு நேர்மையோடு நிற்கக்கூடிய அதிகாரிகள் எத்தனை பேர் யோசிப்பார். இது திரும்ப 2060 கிடைச்சா வேஸ்ட். ஒரு மனிதன் வலிமையாக இருக்கும் பொழுது மட்டும்தான் வெயிட் தூக்க முடியும். 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்கி பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை 2025 இருந்து 2060 வரை 35 ஆண்டுகள் இந்த சுமையை சுமக்கக்கூடிய போராளிகள் இந்த களத்தில் நமக்கு தேவைப்படுகின்றார்கள். காரணம், அவர்கள் வந்துவிட்டால் 7 தலைமுறையாக இருக்கக்கூடிய அந்த வறட்சி, 7 தலைமுறையாக நம்மை பீடையை போல் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏழை என்கின்ற வார்த்தையை நம்முடைய தலைமுறையில அகற்றி விடலாம்.